ஹலோ மக்களே, வெல்கம் டு சேவை கதிர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ஆன்லைனில் நியூ ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறது எப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் வீட்டில் இருந்தே இதை அப்ளை பண்ணிக்கலாம். சேவைக்கே போக தேவையில்ல, ஈஸியாக இதை நீங்கள் வீட்டில் இருந்தே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஆன்லைனில் நியூ ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா tnpds.government.in இந்த வெப்பேஜுக்கு வந்துருங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை தமிழ்நாடு அரசோட அஃபிஷியல் வெப்சைட்டு. இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா புதிய மின்னணு அட்டை விண்ணப்பிக்கன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா புதிய மின்னணு அட்டை விண்ணப்பிக்க இதுதான் அதுக்கான அப்ளிகேஷன். புதிய மின்னணு அட்டையை விண்ணப்பிக்க இதுதான் அதுக்கான அப்ளிகேஷன். இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்து நேம் ஆஃப் த ஃபேமிலி ஹெட், உங்களோட ரேஷன் கார்டில் யாரை நீங்கள் ஹெட்டாக போட போகிறீங்களோ அவங்களோட நேமை இங்கிலீஷ்லேயும் என்டர் பண்ணிக்கணும். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அதுக்கு தமிழ்லேயும் என்டர் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அவங்களோட நேமை இங்கிலீஷில் என்டர் பண்ணிக்கோங்க, ரைட் சைடில் தமிழ்லேயும் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அவங்களோட ஃபாதர் இல்லை அவங்களோட ஹஸ்பண்ட் நேமை கீழே என்டர் பண்ணிவிடுங்க. அவங்களோட இங்கிலீஷ்லேயும் என்டர் பண்ணுங்கள், தமிழ்லேயும் என்டர் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா அவங்களோட அட்ரஸ் லைன், உங்களோட தெரு பேரை ஃபஸ்ட்டு என்டர் பண்ணிவிடுங்க. அட்ரஸ் லைன் 1ல் உங்களோட தெரு பேரை என்டர் பண்ணிவிடுங்க. அதையும் இங்கிலீஷ்லேயும் என்டர் பண்ணிவிடுங்க, ரைட் சைடில் தமிழ்லேயும் என்டர் பண்ணிவிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு கீழே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணிவிடுங்க. கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அட்ரஸ் லைன் 2 அதில் வந்து உங்களோட ஊர் பேரை என்டர் பண்ணிவிடுங்க. உங்களோட வில்லேஜ் நேமை என்டர் பண்ணிவிடுங்க. இங்கிலீஷ்லேயும் என்டர் பண்ணிவிடுங்க, ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அதுக்கு தமிழ்லேயும் என்டர் பண்ணிவிடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் உங்களோட ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் தான் அந்த ஃபோட்டோ தான் உங்களோட ரேஷன் கார்டில் வரும். அதை நீங்கள் அப்லோட் பண்ணிவிடுங்க. அப்லோட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட மாவட்டம் எதுன்னு சொல்லி செலக்ட் பண்ணிவிடுங்க. உங்களோட வட்டம் என்னன்னு சொல்லி செலக்ட் பண்ணிவிடுங்க. உங்களோட கிராமத்தை செலக்ட் பண்ணிவிடுங்க. கீழே உங்களோட பின்கோடு அஞ்சல் குறியீடை என்டர் பண்ணிவிடுங்க. உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணிவிடுங்க. இது எல்லாத்தையும் என்டர் பண்ணி கீழே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணிவிடுங்க. இந்த மொபைல் நம்பர் தான் உங்கள் ரேஷன் கார்டுக்கு லிங்க் ஆகிற மொபைல் நம்பர். கரெக்டாக என்டர் பண்ணிவிடுங்க, இல்லைனா இது வந்து இஷ்யூ ஆகிடும். அப்புறம் உங்களோட ரேஷன் கார்டுக்கும் உங்களுக்கு சர்வீஸ் கிடைக்காம போயிடும். முடிச்சுட்டு கீழே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணிவிடுங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட உறுப்பினர்கள், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட குடும்ப தலைவர், வீட்டில் யார் யார் இருக்காங்க எல்லாரும் ஆட் பண்ணணும். இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உறுப்பினரை சேர்க்கன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களோட குடும்ப தலைவரை ஆட் பண்ணுறீங்க. இந்த உறுப்பினரை சேர்க்க கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் மேலே ஃபில் பண்ண குடும்ப தலைவரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும். மீதி இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிவிடுங்க. உங்களோட நேம் தமிழில் இங்கிலீஷில் வந்துடுச்சு. அவங்களோட பிறந்த தேதியை செலக்ட் பண்ணிவிடுங்க. அவங்களோட பாலினம் என்னன்னு சொல்லி செலக்ட் பண்ணிடுங்க. அவங்களோட தேசிய இனம் என்னன்னு சொல்லி செலக்ட் பண்ணிடுங்க. அவங்களோட உறவு முறை அதுவே பை டிஃபால்ட்டா எடுத்துக்கும். ஃபேமிலி மெம்பர், ஃபேமிலி ஹெட் தான் நீங்க ஃபர்ஸ்ட், குடும்ப தலைவர் தான் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். அவங்களோட தொழிலை செலக்ட் பண்ணிடுங்க. அவங்களோட மாத வருமானம் எவ்வளோன்னு சொல்லி என்டர் பண்ணிடுங்க. இந்த பார்த்தீங்கன்னா உறுப்பினரை சேர்க்கும் போது முக்கியமான குறிப்பு என்னன்னா அவங்க முதல்ல குடும்ப தலைவரை தான் சேர்க்கணும். இங்கே உங்களோட வாக்காளர் அட்டை நீங்கள் என்டர் பண்ணாலும் பண்ணலாம், அப்படி இல்லைனா விட்டுடலாம். மாற்றுத்திறனாளி இருந்தால் ஆம் இல்லைன்னு சொல்லி கொடுத்துருங்க. அவங்களுக்கான எந்த வகைன்னு சொல்லி செலக்ட் பண்ணிடுங்க. ஏதாவது டாக்குமெண்ட் வச்சுருந்தீங்கன்னா அதையும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா மற்ற ஆவணங்கள், அவங்களோட ஆதார் அட்டையை நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. இங்கே அவங்களோட ஆதார் அட்டை பிடிஎஃப் அப்லோட் பண்ணிடுங்க. அவங்களோட ஆதார் அட்டை அப்லோடு பண்ணிட்டு இங்கே பதிவேற்றம் கொடுத்துருங்க. பதிவேற்றம் கொடுத்துட்டு அவங்களோட ஆதார் நம்பரை இங்கே நீங்கள் என்டர் பண்ணிடுங்க. அப்லோட் பண்ணி பதிவேற்று கொடுத்துருங்க. அப்போதான் அது அப்லோட் ஆகும். இந்த பதிவேற்றுன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா அது அப்லோட் ஆகிடும். ஒன்ஸ் பதிவேற்று நீங்கள் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அளவு 1 MBக்குள்ளே இருக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த பிடிஎஃப் வந்து 1 MBக்குள்ளே இருக்கணும். நீங்கள் அப்லோட் பண்ணுற ஆதார் கார்டு பிடிஎஃப் 1 MBக்குள்ளே இருக்கணும். அதை நீங்கள் அப்லோட் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஒன்ஸ் பதிவேற்று கொடுத்தீங்கன்னா கோப்பு வெற்றிகரமாக பதிவேற்றப்பட்டதுன்னு சொல்லி உனக்கு மெசேஜ் வரும். அது வந்து சக்ஸஸ், பதிவேற்று ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு ஆதார் நம்பர் நீங்கள் என்டர் பண்ணிவிடுங்க. என்டர் பண்ணி கீழே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணிவிடுங்க. கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உறுப்பினரை விவரம் சேமின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட உறுப்பினர் ஆட் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டேன். உங்களோட தலைவர், குடும்ப தலைவர் தான் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணோம். குடும்ப தலைவர் நம்ம ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு உங்களோட குடும்ப உறுப்பினரில் யாரெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் குடும்ப உறுப்பினர் யார் யாரோ அவங்களோட நேம் இங்கிலீஷில், அவங்களோட நேம் தமிழில், அவங்களோட பிறந்த தேதி, அவங்களோட பாலினம்,
அவங்களோட தேசிய இனம், உறவுமுறை, தலைவரோட உறவுமுறை, குடும்ப தலைவரோட உறவுமுறை. இப்போ குடும்ப தலைவர் வந்து ஒய்ஃப்னா குடும்ப தலைவரோட அடுத்தது வந்து அவங்களோட கணவர் பேரை ஆட் பண்ணிடுங்க. கணவரோட தொழில் என்னன்னு சொல்லி செலக்ட் பண்ணிடுங்க. கணவரோட மாத வருமானம் என்னன்னு சொல்லி செலக்ட் பண்ணிடுங்க. வாக்காளர் அட்டை நீங்கள் ஆட் பண்ணலாம், அப்படி இல்லைனாலும் விட்டுறலாம், அது மேண்டட்ரி இல்லை. அவங்க வந்து மாற்றுத்திறனாளியாக இருந்தால் ஆமான்னு சொல்லி அவங்களோட வகை கொடுத்து அவங்களோட ஆவணம் எதாவது இருந்தால் அப்லோட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி விட்டுருங்க. கீழே பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவரோட கணவரோட ஆதார் அட்டை இங்கே நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. ஆதார் அட்டைன்னு செலக்ட் பண்ணி அவங்களோட ஆதார் அட்டையை இங்கே அப்லோட் பண்ணிவிடுங்க. இந்த பிடிஎஃப் வந்து 1 MB இருக்கணும். பதிவேற்றுன்னு கொடுத்துருங்க. பதிவேற்று நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கோப்பு வெற்றிகரமாக பதிவேற்றப்பட்டதுன்னு வந்துடும். கீழே அவங்களோட ஆதார் நம்பரை என்டர் பண்ணிவிடுங்க. என்டர் பண்ணி கீழே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணிவிடுங்க. கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உறுப்பினரை விவரம் சேமின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிடுங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களோட கணவரை நம்ம ஆட் பண்ணிட்டோம். இன்னும் யார் யார் உறுப்பினர் சேர்க்கணுமோ நீங்கள் எல்லாரோட உறுப்பினரை சேர்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே காட்டும், நீங்கள் பார்த்துக்கலாம். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே ஸ்க்ரால் பண்ணிவிடுங்க. இங்கே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா அட்டை தேர்வு, இதுதான் முக்கியமான இடம். இந்த இடத்துல தான் நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க. இங்கே பார்த்தா நிறைய அட்டை இருக்கும். பண்டகமில்லா அட்டை, அரிசி அட்டை, பண்டகமில்லா அட்டை, அரிசி அட்டை, சர்க்கரை அட்டை, அதர், எதுன்னு உங்களுக்கு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்க. நான் வந்து அரிசி அட்டை தான் எல்லாரும் செலக்ட் பண்ணோம், அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே குடியிருப்பு சான்று, இதுதான் முக்கியமான இடம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, மின்சார கட்டணம், பாஸ்போர்ட், எரிவாயு நுகர்வோர் அட்டை இங்கே நிறைய கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஆதார் அட்டைன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆதார் அட்டைன்னு செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல தான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறாங்க. எந்தெந்த டாக்குமெண்ட் வைக்கணும்னு தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபைலில் தான் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக என்ன பண்ணுங்கன்னா ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டில் உங்களோட ஆதார் கார்டு, குடும்ப தலைவரோட ஆதார் கார்டு, அந்த ஆதார் கார்டில் இருக்க அட்ரஸில் உங்களுக்கான எரிவாயு சிலிண்டரோட அட்ரஸும் புக் பண்ண அட்ரஸும் அதே அட்ரஸில் தான் இருக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து ரேஷன் கார்டை அப்ரூவ் பண்ண மாட்டாங்க. இதை நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிவிடுங்க. ஒரே ஃபைலில் உங்களோட ஆதார் கார்டு, உங்களோட எரிவாயு சிலிண்டரோட புக்கு, பாஸ்புக்கு, அதுக்கப்புறம் உங்களோட என்னென்ன சர்டிஃபிகேட் இருக்கோ எல்லாத்தையும் ஒரே ஃபைலில் வச்சு ஒரே ஃபைலில் இங்கே அப்லோட் பண்ணிவிடுங்க. இது வந்து அந்த ஃபைல் வந்து 1 MB கீழே இருக்கிற மாதிரி பார்த்துங்க. ஒரே ஃபைலில் எல்லா டாக்குமெண்ட்டும் உங்ககிட்ட என்னென்ன டாக்குமெண்ட்லாம் இருக்கோ எல்லாத்தையும் ஆட் பண்ணி இங்கே சூஸ் ஃபைல்னு சொல்லி செலக்ட் பண்ணி அந்த ஒரு ஃபைலை மட்டும் அப்லோட் பண்ணிவிடுங்க. ஏன்னா அந்த சிலிண்டர் இருக்க புக் இருக்கு இல்லைங்களா, அந்த அட்ரஸும் உங்களோட ஆதார் அட்ரஸும் சேமாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா சிலிண்டரும் மேண்டேட்டரி ஆகிட்டாங்க. உங்கள் பேரில் சிலிண்டர் இருந்தால் மட்டும்தான் ரேஷன் கார்டு தருவாங்க. அது எல்லாத்தையும் ஒரே ஃபைலில் வச்சு நீங்கள் ஒரே ஃபைலாக சேவ் பண்ணி அந்த ஒரு ஃபைலை இங்கே சூஸ் ஃபைல்னு சொல்லி செலக்ட் பண்ணி அந்த ஒரு ஃபைலை இங்கே அப்லோட் பண்ணி பதிவேற்றம் கொடுத்துருங்க. ஏன்னா இந்த இடம் தான் முக்கியமான ஸ்டெப். இங்கே தான் நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க. இந்த மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணாதீங்க. அப்படி இல்லைன்னா உங்களோட ரேஷன் கார்டை அவங்க அப்ரூவ் பண்ண மாட்டாங்க. உங்களோட சிலிண்டர் புக் பண்ண அட்ரஸும் உங்களோட ஆதார் அட்ரஸும் சேமாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கான ரேஷன் கார்டை அவங்க அப்ரூவ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கான ரேஷன் கார்டை அவங்க அப்ரூவ் பண்ண மாட்டாங்க. இப்போ நான் ஆதார் அட்டைன்னு செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஆதார் அட்டை ஃபைல், ஒரே ஃபைலு, எல்லா டாக்குமெண்ட்டும் அதுக்குள்ளே வச்சுருங்க. எல்லா டாக்குமெண்ட் லைக் இப்போ வந்து ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் வச்சுங்க. அந்த வேர்ட் டாக்குமெண்ட்டில் உங்களோட ஆதார் கார்டை எடுத்து வச்சுருங்க. உங்களோட ரேஷன் கார்டு உங்களோட ஓட்டர் ஐடி இருந்தாலும் வச்சுருங்க. அப்புறம் உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் இருந்தாலும் அதிலே வச்சுருங்க. அப்புறம் உங்களோட எரிவாயு, உங்களோட சிலிண்டர் புக் இருக்கு இல்லைங்களா, அதையும் காப்பி எடுத்து அந்த இதுவும் ஒரே ஃபைலில் வச்சு ஒரே ஃபைலை நீங்கள் அப்லோட் பண்ணிவிடுங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த மிஸ்டேக் பண்ணுறாங்க இந்த இடத்துல, அதனால நான் சொல்றேன். அதை சூஸ் ஃபைல்னு சொல்லி செலக்ட் பண்ணி அந்த ஒரு ஃபைலை இங்கே நீங்கள் அப்லோட் பண்ணிவிடுங்க. அந்த ஒரே ஒரு ஃபைல் தான், ஏன்னா இங்கே ஒரு ஃபைல் தான் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்லோட் பண்ணி பதிவேற்றுன்னு கொடுத்துருங்க. பதிவேற்றுன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கான டாக்குமெண்ட் அப்லோட் ஆகிடும். கீழே பார்த்தீங்கன்னா எரிவாயு இணைப்பு பற்றிய விவரங்கள், அந்த செக் பாக்ஸை கொடுத்துருங்க. இணைப்பு பதிவு செய்யப்பட்ட நபரின் பெயர், உங்களோட எரிவாயு யாரோட நேமில் நீங்கள் புக் பண்ணியிருக்கீங்களோ அவங்களோட நேமை இங்கே செலக்ட் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே வீட்டில் 2-3 இணைப்பு இருக்கும். நீங்கள் வந்து ஒரு இணைப்பு யாரோட பேர், இன்னொரு இணைப்பு இருந்ததுன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்கும், அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். 2வது இணைப்பு யார் பேரில் இருக்கோ அவங்களுக்கும் செலக்ட் பண்ணலாம். இருந்தால் வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா அதை அப்படியே விட்டுடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எண்ணெயோட நிறுவனம், என்ன நிறுவனம், பிபிசியா, ஹெச்பிசியா, ஐஓசியா, எது நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்பிஜி நுகர்வோர் எண், உங்களுக்கு வந்து ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கான எல்பிஜி நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை என்டர் பண்ணிவிடுங்க.
நுகர்வோர் நம்பர், உங்களுக்கான சிலிண்டருக்கு புக் பண்ணும்போது ஒரு நுகர்வோர் நம்பர் கொடுப்பாங்க, அதை என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிட்டு எரிவாயு நிறுவனத்தின் பெயர், உங்களுக்கு எந்த ஏஜென்சி வந்து எரிவாயு தராங்களோ அந்த ஏஜென்சியோட பேர் என்டர் பண்ணிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மாதவா ஏஜென்சி அப்படின்னு சொல்லி இருக்கும். உங்களுக்கு எந்த ஏஜென்சி வந்து உங்களுக்கு சிலிண்டர் புக் பண்ணி தந்தாங்களோ அந்த ஏஜென்சியோட பெயரை நீங்கள் என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உறுதிப்படுத்துதல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிலிண்டரோட எண்ணிக்கை, நீங்கள் எத்தனை சிலிண்டர் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஒரு சிலிண்டர் வச்சிருக்கேன்னு சொல்லி ஒரு 1ன்னு கொடுத்துருங்க. கீழே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி வந்துருங்க. கீழே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா உறுதிப்படுத்துதல்னு ஒன்று இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு பதிவு செய்யன்னு சொல்லி கொடுத்துருங்க. பதிவு செய்ய கொடுத்தீங்கன்னா கீழே உறுதி செய்யன்னு ஒரு வரும், அதையும் உறுதி செய்யன்னு கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் உறுதி செய் கொடுத்துட்டீங்கன்னா இதான் ஃபைனல் ஸ்டெப்பு. உறுதி செய்யன்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மின்னணு அட்டை விண்ணப்பம் வெற்றிகரமாக சமர்ப்பிக்கப்பட்டதுன்னு வந்துடும். உங்களுக்கான குறிப்பு எண் வரும். அந்த குறிப்பு எண்ணை காப்பி பண்ணி வச்சுருக்குங்க. இது வந்து ஃபியூச்சருக்கு யூஸ் ஆகும். இந்த குறிப்பு எண் தான் இந்த அப்ளிகேஷனுக்கான எண். திரும்ப நீங்கள் முகப்பு போயிடுங்க. முகப்பு போயிட்டு இது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு சொல்லி பார்க்கறதுக்கு மின்னணு குடும்ப அட்டை விண்ணப்பத்தின் நிலை அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் ரைட் சைடில். உங்களோட ஸ்டேட்டஸ், நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டேட்டஸ் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது உங்களோட அப்ளிகேஷன் அப்படி பார்க்கறதுக்கு மின்னணு அட்டை விண்ணப்பத்தின் நிலை, இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான குறிப்பு என்ன இங்கே கொடுத்து பதிவு செய்யன்னு கொடுங்க. இங்கே பதிவு செய்யன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு சொல்லி காட்டும். நான் இங்கே உங்களுக்கு காட்டுறேன். இப்போ குறிப்பு எண் கொடுத்து பதிவு செய்ய கொடுத்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா விண்ணப்பம் பதிவு செய்யப்பட்டதுன்னு ஒரு ஆப்ஷன் வரும். நெக்ஸ்ட்டு ஆவண சரிபார்ப்பு, நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து ஆவண சரிபார்ப்பு, நெக்ஸ்ட் வந்து துறை சரிபார்ப்பு, அப்புறம் தாலுகா வழங்கல் அதிகாரி ஒப்புதல். இது 4 ஸ்டேஜ் உங்களுக்கு அப்ரூவ் ஆனாதான் உங்களுக்கான ரேஷன் கார்டு உங்கள் வீட்டுக்கு வரும். ரைட் சைடில் விண்ணப்பம், நீங்கள் அப்ளை பண்ண விண்ணப்பத்தை நீங்கள் டவுன்லோடும் பண்ணிக்கலாம். அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபியூச்சர் யூஸுக்கு தேவைப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரிண்ட்னு கொடுத்தீங்கன்னா பதிவிறக்கம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான டீட்டெயில்ஸ் இங்கே எல்லாமே வரும், நீங்கள் பார்த்துக்கலாம். இதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்தோம் வீட்டில் ஒரு ஜெராக்ஸ் காப்பி வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபியூச்சர் யூஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணதுக்கான அத்தாட்சி இதுதான். நான் இன்னொரு நம்பரை காட்டுறேன், அது வந்து உங்களுக்கு அது என்ன ஸ்டேஜில் இருக்குன்னு காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் வந்து ஆவண சரிபார்ப்பு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. உங்களோட டாக்குமெண்ட் எல்லாம் அவங்க வெரிஃபை பண்ணிட்டாங்க. வெரிஃபை பண்ணிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா துறை சரிபார்ப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. துறை சரிபார்ப்பு வெயிட் பண்ணிடுச்சுன்னா உங்களுக்கான தாலுகா, இங்கே பார்த்தீங்கன்னா யார் இங்கே அலுவலர் ஆவண சரிபார்ப்பு யார் பார்த்தாங்கன்னு வரும். நான் நெக்ஸ்ட் இன்னொரு நம்பர் காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா 4 ஸ்டேஜுமே அப்ரூவ் ஆயிடுச்சு. விண்ணப்பத்தின் பதிவு செய்யப்பட்டது, ஆவண சரிபார்ப்பு, துறை சரிபார்ப்பு, தாலுகா வழங்கல் எல்லாருமே அப்ரூவ் பண்ணிட்டாங்க. இது வந்து நெக்ஸ்ட் அட்டை அச்சிடுதல் செயல்முறையில் உள்ளது. மாவட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மாவட்டம், உங்கள் கடைய பேர் என்ன, கடைக்காரர் கைபேசி என்ன நம்பர், நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் அந்த கான்டாக்ட் டீட்டெயில்ஸை பார்க்குறதுக்கு இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும் தொடர்புக்குன்னு சொல்லி. அந்த தொடர்புக்குன்னு சொல்லி அதை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்படி உங்களோட அப்ளிகேஷன் வந்து இன்னும் அப்ரூவ் ஆகலை அப்படின்னா நீங்கள் உங்களோட உதவியாளர், உங்களோட ரேஷன் கார்டு ரிலேட்டடான நம்பர் இங்கே எடுத்துக்கலாம். உங்களோட டிஸ்ட்ரிக்கு, உங்களோட எந்த இடத்துல உங்களோட ரேஷன் கார்டு அப்ளை ஆகுமோ அந்த இடத்தோட இங்கே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. இந்த கான்டாக்ட் நம்பரை வச்சு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, என்ன இஷ்யூ, ஏன் இன்னும் அப்ரூவ் ஆகலைன்னு சொல்லி நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதனால இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. அவங்களோட அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க, அவங்களோட ஃபோன் நம்பர், அவங்களோட மெயில் ஐடி, பர்டிகுலர் இடத்தோட மெயில் ஐடி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இது மூலியமாக வச்சு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கால் பண்ணியும் தெரிஞ்சுக்கலாம். உங்களோட அப்ளிகேஷன் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு நீங்கள் கால் பண்ணியும் தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோதான் மக்களே. இது வீட்டில் இருந்தே நீங்கள் ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே.